நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 29/3/2021 முதல் 4/4/2021 வரை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருவதால் இந்த வார கிரக நிலைகளை நாம் இப்பொழுது காண்போம். ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, கன்னியில் சந்திர பகவான் இருக்கிறார், விருச்சிகத்தில் கேது, அதோட குரு சனி மகரத்தில், மீனத்தில் சுக்கிரன் சூரியன் புதன் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது சந்திரனை தவிர எதுவும் இல்லைங்க. சந்திரன் வார இறுதியில் தனுசு வரை சென்று பலனை தர இருக்கிறார். இப்பொழுது இந்த வார கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் சிம்ம ராசியை பார்க்க இருக்கிறோம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி. மகம், பூரம், உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டிற்கு போய் சென்றிருக்கிறார். 8இல் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை. அந்த வீட்டில் சுக்கிரன் உச்ச நிலையிலும் புத பகவானும் இணைந்திருக்கிறார்கள். அதோடு சூரிய பகவான் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதனால் உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு நிச்சயமாக கண்டிப்பாக இருக்குங்க. ஏற்கனவே சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப கௌரவத்துக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதுலேயும் நம்பர் 1 இருப்பாங்க. எல்லா இடங்கள்லையும் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள், சிலர் அரசியல்வாதிகளாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம் இந்த அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப செல்வம், செல்வாக்கு பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதோட தந்தைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சொன்ன பாக்கிய நிறைவுகள் ஏற்படும். அவரும் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிலை அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோடு பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். பொருள் வரவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப நல்லா பண்ணலாம். கணவன் மனைவி விட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஒரு விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கிடைக்கும். அதோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படின்னும்பொழுது அந்த இடம் அதிபதி சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. தொட்ட காரியங்கள் 100% வெற்றி பெறும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், மேக்கப் மேன்கள், இவங்க எல்லாருக்கும் சிறப்பாக வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல ஒரு சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அடுத்தது உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி பார்க்குறார். வீடு இல்லாதவங்க இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் அமையும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 6இல் இருக்கிறார். சனியோடு இருக்கிறார். நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க. வீட்டு சுப செலவுக்கு உதவும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 6இல் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. அதனால் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள்.
8ஆம் வீட்டில் சூரியன் இருந்த போதிலும் சுக்கிரன் ஆட்சி நிலை பெறுகிறார். அதனால் குறை ஒன்றும் இல்லை. வரா கடன்கள் வசூலாகக்கூடிய நிலை, இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் தாராளமாக போங்க. அதனால் ஆதாயம் சந்தோஷம் நிச்சயமாக உண்டு. ஒரு சிலர் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்துவிட்டு சந்தோஷமாக வருவீங்க. ஒரு சிலர் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். ஆடை தானம் உடை தானம் கூட ஒரு சிலர் செய்ய முன்வருவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடம் அப்படின்னும்போது உங்களுக்கு 10ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்கள் நல்ல திறமையாக செயலாற்றி மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். இது சுக்கிரனுடைய வீடாக இருப்பதால் கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்கள் வேலை வாய்ப்பு கிடைச்சி ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு அவங்க ஒரு நல்ல ஒரு தொகையை அட்வான்ஸாக பெறக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 11ஆம் 2க்கும் 11க்கும் உடையவனே உங்களுக்கு 8ல் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லாப மிகுதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. எண்ணிய செயல் ஈடேறுதல். மூத்த சகோதரத்தால் நிச்சயமாக ஆதாயம் உண்டு. கடகத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. அதனால் 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. இந்த வாரம் திருப்திகரமாக நீங்கள் உண்டு உறங்கி பொழுதை இன்பகரமாக கழிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. செலவினங்கள் சுப செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.